வணக்கம் தோழர்கள். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா கரெக்டா காஞ்சிபுரம் தாண்டி இருக்கோம். இப்பதான் காஞ்சிபுரம் தாண்டி இருக்கோம். இப்ப நம்ம எங்க போறோம்ன்றது வந்து சர்ப்ரைஸாவே வச்சுக்கலாம். அப்படிலாம் இல்லை, தம்ப்நெயிலே போட்டுருவேன்னு நினைக்கிறேன். நானும் தான் போறோம். பைக் டிராவலு. மழை லைட்டா வந்துனே இருக்கு. நனைஞ்சிட்டேன். ஓகே, பார்த்துக்கலாம். ஏன் கிட்ட கிட்ட வச்சு பேசுறேன்னா மைக்கு பிக்கப் ஆகுமான்னு தெரியல. வீடியோ எடுக்கலாம்னு தான் செட்டப் வச்சிருந்தேன். பட் ஆனால் மழைனால என்னால் அதை எடுக்க முடியல. போக போக மழை கம்மியான உடனே உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா பேசலாம் பார்க்குறேன். நாங்கள் என் மண்டை எவ்வளோ கோளாறாக இருக்குது. பெஸ்ட்டு கிளைமேட் எவர், வண்டர்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் போக வேண்டிய இடம் ஒன்றும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ஒரு தானே சொன்னேன். காய்ஸ், இந்த மாதிரி பெரிய ஹோட்டல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வச்சுருப்பானுங்க, அதுவும் வச்சுருப்பானுங்க. அவசரப்பட்டு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா 30 ரூபா கொடுக்கணும். இதே குச்சிங்கன்னா காசு இல்லாமல் குச்சிட்டு போயிடலாம். எப்படி கரெக்டாக? இது இல்லைனாலும் கேட்டு வாங்குங்க, இது உங்களுக்கு வாங்கிக்கலாங்க. இது இதான் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஒரு ஃபேக்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ஆல் த பெஸ்ட் தோழர்களே. முகமூடி கொள்ளக்காரங்க கிட்ட வந்தாச்சு. கிளைமேட் எப்படி இருக்குன்னா, நான் ஒரு ஷார்ட் காட்டுறேன், அதில் பாருங்கள். கிளைமேட் வந்து அப்படி இருக்கு. என்னால் சொல்ல முடியல, வார்த்தை இல்லை, அப்படி இருக்கு கிளைமேட்டு. நான் நிற்கிறான் நம்ம சிங்கக்குட்டி. பார்த்தீங்களா, போட்டு வாட்டி வதிக்கிறேன்னா லக்கேஜ் ஏற்றிட்டேன். ஆனால் 120 days சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம்ல, என் ஷார்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள். என்னோட டெய்லி சேலஞ்சில் எல்லாரும் பங்கேற்றுக்கோங்க தயவு செஞ்சு. மறக்காமல் வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. வர வழியில் பைக்கும் கொஞ்சம் கோளாறு பண்ணுது, அதுவும் நாங்கள் தாண்டி கான்ஃபிடென்ட்டாக எடுத்துகிட்டு வரோன்னா எப்படி? மனசில் தில்லு வேணும் ப்ரோ, மனசில் தில்லு வேணும். உங்களுக்கே கண்டுபிடிச்சிருப்பீங்க, என்ன ஆம்பூரில் இருக்கேன், ஹில் ஸ்டேஷன் சொல்கிறேன், கிளைமேட் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன், மலையை காட்டுறேன்னா எங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள் எங்கன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா. உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலாக இந்த ரெயின் கோட் இருக்குல்ல, காலேஜ் படிக்கும்போது யூஸ் பண்ணது. கார் வாங்கின அப்புறம் நாங்கள் ரெயின் கோட் யூஸ் பண்ணல. இந்த பைக்கில் வச்சு கூட 1 or 2 times காலேஜ் போகும்போது யூஸ் பண்ணியிருப்பேன். அப்போனா மோர் ஆர்லெஸ் இது நம்ம யூஸ் பண்ணி 1 வருஷத்துக்கிட்ட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாக்கெட்டில் காசு வச்சுருக்கேன் போல், இப்போ என் கையில் கிடச்சிருக்கு. காசு இல்லாத நேரத்தில் இப்படி எங்கேயா போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது பயன்படும்.
ஹலோ மக்களே, வணக்கம். கொஞ்சம் ஆக்சுவலா ரூமுக்கு வந்தாச்சு, ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. இப்போ நாங்கள் மதியானம் சாப்பிட போகிறோம். டைம் என்ன ப்ரோ? 1 மணி ஆயிடுச்சு. நாங்கள் மதியானம் சாப்பாடுக்கு வெளியே போகிறோம். நோ ஐடியா. ஏதாவது பார்த்துட்டு போகலான்னாலும் ப்ரோ இல்லைடா நேரில் போய் பார்த்துக்கலான்றாரு. ஸோ நாங்கள் அப்படியே போயிட்டு சாப்பிட்றத தான் இப்போ பார்க்க போகிறீங்க. போலாமா? நாங்கள் விஜய் வில்லான்ற ஒரு இடத்துல தான் தங்கியிருக்கிறோம். ஹலோ காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து ஹோட்டல் நிகிரிஸ் அப்படின்னு மல்டி க்ரூஸ் கார்டன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துடுவோம். நல்லா இருக்கு ஆம்பியன்ஸு. தென் நம்ம லெவலுக்கு எப்பவுமே லோக்கலாக சாப்பிட்டு தான் பழகும். ஆனால் தலைவர் கொஞ்சம் பாஷாக தான் சாப்பிடுவான்ட்டாரு. அதனால தான் இப்போ இங்கே வர வேண்டியதாக போச்சு. அவர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு. கண்ணாடிலாம் காஸ்ட்லி கண்ணாடி போட்டிருக்காரு. அதனால அவர் பாஷாக தான் சாப்பிடுவார். நமக்கு இங்கே பக்கத்தில் ஒரு பாய் கடை இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை பாய் கடையை போட்டு போயிட்டாரு. அது என்னன்னு பார்த்து தேடி சாப்பிடலான்னு பார்த்தேன். பாய் ஆனால் இந்த பாய் வந்து பாஷாக தான் சாப்பிடுவேன், எனக்கு பாஷாக தான் சாப்பிட்டா இங்கே தான் சாப்பிடுவேன் வந்துட்டார். சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரில. ரேட்லாம் ரீசனபுளாக தான் இருக்குது. சாப்பிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். மக்களே சாப்பிட்டாச்சு. மணி 2 இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு திருப்பி போயிட்டு அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். அது எங்கன்னு அது எங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே போயிட்டு அங்கே போயிட்டு சொல்லுவியா? ஆமாம், அங்கே போய் தான் சொல்லுவேன், இங்கேயே சொல்லுவேன். ஹோட்டல் நிகிரிஸ் மல்டி க்ரூஸ் கார்டன் ரெஸ்டாரண்ட். மல்டி குஷினா சாரி, கொஞ்சம் சாப்பிட்ட மயக்கத்தில் இருக்கிறேன். ஒன்றும் இல்லை, இட்ஸ் வெரி குட். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அண்ட் தென் வேறு என்ன சொல்லணும்னா அஃபோர்டபுளாக இருந்துச்சு. லைக் பட்ஜெட் உள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. வயிறு நிறையா ஹெவியாக சாப்பிட்டேன். ஆமாம், நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டி நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஹைஜீனாக இருந்துச்சு. ஹாஸ்பிட்டாலிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. க்ரௌடு அதிகம். அதனால் அவங்களால மேனேஜ் பண்ண முடியல. பட் எனிவேஸ் நல்லா இருந்துச்சு எல்லாமே. போகிற போக்கில் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். சென்னையில இருந்து வரதுனால நமக்கு ஆஃப் ரோட் ஓட்டி பழக்கம் தான். சென்னையில இதை விட மோசமான ரோடு எல்லாம் பார்த்ததுனால
இது ஒரு சாதாரண விஷயம். ரோடே நான் ஓட்டுவோன்ற மாதிரி தான். எவ்வளோ தூரம் இருக்கும்? 4.5 kilometers up and down. அப் அண்ட் டவுன். ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட இப்போ நம்ம இந்த பள்ளத்தில் நடக்கணும். குளிருது, நடக்க நடக்க கொஞ்சம் வாம ஆகிடு உடம்பு. அருவி சத்தம் கேட்குது எனக்கு. எல்லாம் இந்த சொல்லணும். அண்ணி ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் திஸ் மென்டலி இல் சைல்டு. ஐ டோன்ட் நோ, ஒரு நாள் கூட இவரை வச்சு மேனேஜ் பண்ண முடியல. எப்படி வாழ்க்கை ஃபுல்லாக மேனேஜ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. ட்ரெஸ்ஸிங் ஆகுது, அதனால் நான் மைக் போடலை. எவ்வளோ தூரம் உங்களுக்கு கேட்குது எனக்கு தெரியல. வெள்ளை பேண்ட்டு தலைவரே. இன்னொரு 15 நிமிஷம். ப்ரோ இன்னொரு 15 நிமிஷம் நடந்தீங்கன்னா வந்துடும். நடக்கலாம். என்னது தெரியுமா? பரலோகம். கேமரா கரெக்டாக இருக்கா? மக்களே, அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு தனியாக வந்துட்டு கெத்து காட்டணும்னு நினச்சி இதுக்குள்ளே வந்துடாதீங்க. ப்ராப்பராக லோக்கல் சப்போர்ட் யாராவது கைடு யாராவது கூப்பிட்டுக்கிட்டு வாங்க. இப்படி உங்களுக்கு வேணும்னா எங்களை கூப்பிட்டு போகிற ப்ரோவோட நம்பர் உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் அவரோட நம்பர் தரேன். நிறைய பேர் கூப்பிட்டு வந்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார். என்ன ப்ரோ? நிறைய பேர் கூப்பிட்டு வாங்க, டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க. ஸோ ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தொலைஞ்சிருவீங்க, இல்லை மேலே விழுந்துருவீங்க, வாய்ப்பு அதிகம். பயமுறுத்த சொல்கிறேன் இல்லை அவர்கிட்ட காசு டிஸ்கவுண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா எங்களுக்கு அவர் டிஸ்கவுண்ட் பண்ணல. எங்களுக்கு டிஸ்கவுண்ட் தரு. ஆமாம், ப்ளீஸ் கைடோடு உள்ளே வாங்க. என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ, யூடியூப்பில் ப்ரோ நம்மளை யூடியூபர்னு நினச்சிட்டா இருக்கல. என்ன பாருங்க ப்ரோ, அடுத்த தடவை வரும்போது அண்ணன் நான் பெரிய யூடியூபராக தான் வந்து உங்களை பார்ப்பேன். நன்றி நன்றி. வண்டி சாவி இருக்கா? நம்ம வண்டி சாவி இருக்கு. ரியலி வெரி டேஞ்சரஸ் தான். எல்லாம் பின்னாடி வர இந்த ஆளை சொல்லணும். I like adventures. So யூ கம் வித் யுவர் வைஃப் மேன். மதியான வெளுத்து கட்னியடா நீங்கள் மனசில் நினச்சது என்ன இப்படி நடக்க விட்ருது. 1700 calories per day. That is my actual average. அதாவது மெயின்டெனன்ஸ் கேலரி. ஸோ 1700க்குள்ளே சாப்பிட்டு கொஞ்சம் கார்டியோ பண்ணால் கண்டிப்பாக ஐ கேன் டூ சம் சேஞ்சஸ் இன் மை பாடி ஃபிசிக்கலி. இது ஆக்சுவலாக ப்ரைவேட் ஃபால்ஸா ப்ரோ? இல்லை ஃபாரஸ்ட் வச்சுருக்காங்களா? அப்போ அங்கே டிக்கெட் வாங்கினது யாரு? அது ஒரு ப்ராப்பராக ஒரு ஆஃபீஸே இல்லாமல் கலெக்ட் பண்ணுறாங்க. பார்த்தா யாரும் வரும். அது அவங்க இதுக்குன்னு தனியாக ஆள் வைக்க முடியாது. இதில் அவ்வளோ நிறைய பேர் வர மாட்டாங்க. சந்துக்குள்ள ஒளிஞ்சு நின்றுட்டு வாங்குற மாதிரி லோக்கலில் இருக்கிறவங்களே ஆள் வச்சிருக்கோம். ஓஹோ, ஆமாம். 1000 ப்ரோ. இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் டெவலப் ஆயிடாது? 2 வருஷத்துலையா? என்ன மெயின் ரோட்ல 4 சாக்லேட் ஃபேக்டரி 2 வர்க்கி கடை வந்துருச்சுன்னா அவ்வளோ பேர் வந்துடுவாங்க. ஆமாம், கும்பலாக வந்துடுவாங்க.
வந்து ப்ராப்பராக இருந்தால் பரவாயில்ல, வந்து அழுக்கு போட்டு பிளாஸ்டிக்கோ சை. மக்களே, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. அப்படி நீங்கள் குடிக்கணும்னா வீட்லேயே இருந்து குடிச்சிட்டு என்ன வேணா பண்ணுங்கள். பப்ளிக்கில் வந்து குடிச்சிட்டு யாரையும் நியூசன்ஸ் பண்ணாதீங்க. இவ்வளோ தூரம் நடந்து 5 நிமிஷம் தான் இருக்கா. சைடில் பள்ளத்தை காட்டு. அதை காட்டினா நான் வாங்கி வந்துடுவேன். மக்களே வந்துட்டோம். ஒரு வழியாக நம்ம எல்லாரும் வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டோம். ப்ரைவேட் இதுனா ப்ரைவேட் ஃபால்ஸ் மாதிரி நம்ம தான் இருக்கும். வண்டி நாங்கள் மட்டும் தான், நம்ம தான் எல்லாமே. அண்ணன் குளிக்க போகிறாரு, நம்ம குளிக்க போகிறதில்ல. அப்படியே போவோம். இருங்க, பேண்ட்டு கழிச்சிட்டு வரோம். கிளம்பிட்டோம். வர்றதை ஏன்டா வீடியோ எடுக்கலன்னு கேட்கக்கூடாது. நாங்கள் வீடியோ எடுத்தால் எங்களை ஃபோட்டோ மாட்டிடுவாங்க எங்களுக்கு. அப்படி இருந்துச்சு வரும்போது. ரெசார்ட்டில் போய் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஆஃப் ரோடு முடிச்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். என்ன ப்ரோ? சூப்பர், வேற லெவல். ரெசார்ட்டில் போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறோம். பார்ப்போம். பாய். திஸ் இஸ் நைட் ஏலகிரி பாஸ். பார்த்துக்கோங்க எல்லாரும். ஆக்சுவலாக விசாரித்தேன் நான். இது எப்பயுமே இவ்வளோ குளிர்லாம் இருக்காதான். அந்த புயல்னால இவ்வளோ குளிராம். அதான் சொல்கிறேன், அந்த ஃபால்ஸ்லாம் அது தள்ளி. ஆமாம். ஸோ நம்ம வந்த டைம் இஸ் லக் ஃபார் அஸ். வெரி வெரி லக்கி வி ஆர். ஓ மை காட், ஐ லைக் திஸ் ஸோ மச். Guys, I don't know, you can see the fog. எப்படின்னு தெரியல, பட் கண்ணுகளை பார்க்க அப்படியே சச்சின் படத்தில் சொல்லுவாங்க. சச்சின் படத்தில் வருவாங்களே, புகை போட்டுனே இருப்பாங்களே. இல்லைன்னா புகை போட்டுனே இருக்கீங்க, அது மாதிரி தான் இருக்கு. வா வா வண்டர்ஃபுல். ஹலோ கைஸ், நாங்கள் வந்து சும்மா பைக் எடுத்துகிட்டு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம். ரூமுக்கு போகிறோம். செம்மையா இருக்கு. ட்ரிஸ்லிங் ரெயின் பிளஸ் ஃபாக். வாட் அண்ட் ஆல் ஐ எக்ஸ்பெக்ட். ஓ மை காட். வாயில போக ஹோலி ஹோலி ப்ரோ. ப்ரோ பொறுமையா போங்க ப்ரோ. ஆகல எங்கேயா கொண்டு போய் விட்டுறாதீங்க. அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ப்ரோ. அவனுங்க கேம்ப் அங்கே தான் டிஜே. வண்டி ஓட்டுறாதீங்க, வண்டி ஓட்டுங்க. ஓ மை காட். ரஜினிகாந்த் மாதிரி. ஓ மை காட். தெரியல, அவர் பார்த்து வாழ்த்துகள். ப்ரோ we made it. டெய்லியும் போக முடியும்.